எல்லாருக்கும் வணக்கம். பகவத்கீதை பயணத்தில் லாஸ்ட் வீடியோவில் குருட்டு ராஜாவான திருதராஷ்டிரனோட கேள்வி, அவருடைய பற்று, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போது போர் ஆரம்பிக்க போகுது. துரியோதனன் பாண்டவர்களுடைய போர்ப்படையை பார்க்கின்றான். அவனுக்கு மனசில் ஒரு பயம் இருக்குது, ஆனால் வெளியே காட்டிக்கவே இல்லை. தன்னோட குரு யார்? துரோணர்கிட்ட போய் ஆச்சாரிய அப்படின்னு கூப்பிட்றான். உடனே நான் சொல்கிறான், பாண்டு புத்திரானா மகதீம் சமும், அதாவது குருவே, பாண்டவர்களோட இந்த பெரிய படை இருக்கு இல்லையா, இதை பாருங்கன்னு சொல்கிறான். அந்த பாண்டவர்கள் பக்கம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறான். திரௌபதியோட கணவர்கள் எல்லாம் சொல்கிறான். பீமன், அர்ஜுனன், அப்புறம் பெரிய பெரிய வீரர்கள் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு பெரிய டீமில் நம்ம வேலை பார்க்குறோன்னா நமக்கு காம்படிட்டர் டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பலம் என்ன, அவங்கக்கிட்ட யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சீக்ரெட்டாக நோட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி துரியோதனன் ஆப்போசிட் டீமை வெயிட்டேஜ் போட்டு பார்க்குறான். அதே சமயம் அவன் பக்கத்துலேயும் குறைஞ்சவங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லி தம் படையில் யார் யாரெல்லாம் பெரிய வீரர்கள் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனோட குரலில் ஒரு சின்ன நடுக்கம் இருக்குது. ஏன்னா அவன் மனசில் ஒரு பயம் ஓடிட்டே இருக்குது. அடடா, பாண்டவர்கள் படை நம்மளை விட ரொம்ப பலமாக இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட்டு. இப்போ துரியோதனன் பேசிக்கிட்டே இருக்கும்போதே போர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுற விதமாக ரெண்டு பக்கத்தில் இருந்தும் சங்குகள் முழங்க ஆரம்பிக்குது. முதல்ல கௌரவர்கள் பக்கம் பீஷ்ம பிதாமகர் தன்னுடைய பெரிய சங்கான சிம்மநாதத்தை முழக்குகின்றார். அந்த சத்தம் எப்படி இருக்குமா தெரியுமா? சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்குமா. அப்புறம் பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணன் தன்னுடைய பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கையும், அர்ஜுனன் தன்னுடைய தேவதத்தம், பீமன் தன்னுடைய பௌந்திரம், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சங்க ஊதுறாங்க. இந்த சங்கநாதமும் சும்மா ஒரு சத்தம் கிடையாது. ஓகே, இது அந்த காலத்திலேயே ஒரு நம்பிக்கை, தர்மத்தின் குரல் அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு டீமும் களத்தில் இறங்கி டாஸ் போட்டு முடிச்சோன்னே ஆங்கர் பண்ணுறவங்க போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஆனால் இது சும்மா ஒரு விளையாட்டு இல்லை, இது ஒரு தர்ம யுத்தம். இந்த சங்கநாதம் எதிர்த்தரப்பு வீரர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்க வல்லது. ஆஹா, பாண்டவர்கள் உறுதியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துது துரியோதனனுக்கு. இந்த பாட்டில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளுகிற பொழுது எதிர்த்தரப்பை எடை போடுறதுல துரியோதனனுக்கு இருந்த பயம் அவன் வாயாலேயே எதிரியுடைய பலத்தை சொல்லுகின்றான். ஆனா பாண்டவர்கள் தரப்புல தர்மத்தின் மீதுள்ள நம்பிக்கை தான் அவங்களுடைய சங்கநாதமாக வெளிப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு போட்டி வரும்பொழுது, ஐயோ அவங்க நம்மளை விட திறமையானவங்கன்னு நாமே பயந்து நம்மளோட நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. நம்ம கடமையை நம்பிக்கையோடு செய்யணும். அப்போ நம்மளோட மனசுல இருந்து வர்ற உறுதியான குரல் மற்றவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், நமக்கும் ஒரு பலத்தை கொடுக்கும். இப்படி ரெண்டு பக்கமும் சங்கு முழங்கி போர் ஆரம்பிக்க தயாராகுகின்ற நிலையிலே அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறான். அது என்ன? அது அவனுடைய வாழ்க்கையே புரட்டி போடுற ஒரு தருணம். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.